Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 4 English Santur Unit 1 Chapter 3 Be Smart, Be Safe. Okay, be smart அப்படின்னா புத்திசாலியாக இருங்கள். Okay, be safe அப்படின்னா பாதுகாப்பாக இருங்கள். Road safety tips for little feet அப்படின்னா சாலை பாதுகாப்பு குறிப்புகள் குழந்தைகளுக்கான லிட்டில் ஃபீட் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளை பத்தி சொல்றாங்க. அப்ப குழந்தைகளுக்கான சாலை பாதுகாப்பு குறிப்புகளை பத்தி இந்த லெசன்ல சொல்றாங்க. Let us read. இப்ப நம்ம படிப்போம். Dear children, நமஸ்தே. How are you all? எப்படி இருக்கீங்க? நமஸ்தே. நமஸ்தேன்னா என்னன்னு சொல்லுவோம்? வணக்கம் அப்படின்றத ஹிந்தியில நமஸ்தேன்னு சொல்லுவோம். How are you all? எப்படி இருக்கீங்க? I am sure you are happy, safe and enjoying school. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்? நீங்க சந்தோஷமாவும் அதே சமயம் சேஃப் பாதுகாப்பாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போறத நல்லா உற்சாகமா ஸ்கூலுக்கு போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். Some of you reach school on foot. ஓகே, நிறைய பேர் some of you சில பேர் என்ன பண்ணுவீங்க? Reach school ஸ்கூலுக்கு ரீச் பண்றது. ஓகே, ஸ்கூல்ல போய் அடையதுல எதை போவீங்க? ஃபுட் நடந்து போவீங்க. சம் பை பைசைக்கிள். ஓகே, சில பேர் எதுல போவீங்க? சைக்கிள்ல போவீங்க. அண்ட் அதர்ஸ் பை பஸ். சில பேர் எதுல போவீங்க? மத்த பெரும்பாலும் எதுல போவீங்க? எல்லாருமே பேருந்து. ஓகே, பஸ்னா இங்க பேருந்து பத்தி சொல்லிருக்காங்க. யூ ஹவ் நோட்டீஸ்ட் தட் தேர் இஸ் ஆஃபன் எ லாட் ஆஃப் டிராபிக் இன் ரோட்ஸ். ஓகே, யூ ஹவ் நோட்டீஸ்ட். ஓகே, நோட்டீஸ்னா நீங்க நிறைய முறை கவனிச்சிருப்பீங்க. தேர் இஸ் ஆஃபன் எ லாட் ஆஃப் டிராபிக் ஆன் ரோட்ஸ். டிராபிக் அப்படின்னா போக்குவரத்து நெரிசல். இதுதான் என்ன சொல்லிருக்காங்க? டிராபிக். நீங்க இப்ப பொதுவா சில இப்ப கவனிப்பீங்க, நிறைய இடத்துல என்ன இருக்கு? போக்குவரத்து நெரிசலை பாக்குறீங்க சாலைகள்ல. ரோட்ஸ் கேன் பி பிஸி அட் டைம்ஸ் டேஞ்சரஸ். ஓகே, அந்த மாதிரி டைம்ல ரோட்ஸ் எப்படி இருக்கும்? பிஸியா இருக்கும். ஆனா அதுவும் என்ன இருக்கு? அபாயகரமானது. டேஞ்சரஸ் அப்படின்னா அபாயகரமானதாகவும் இருக்கும். We the traffic police are here to keep you safe on the roads. ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். We the traffic police. டிராபிக் போலீஸ்னா என்ன? போக்குவரத்து காவல். நாங்க என்ன பண்றோம்? உங்களோட பாதுகாப்புக்காக சாலைகள்ல உங்களை பாதுகாக்கிறது தான் எங்களோட முக்கியமான வேலை. நாங்க இருக்கோம், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. So we want to share some important safety tips. ஓகே, அதால நாங்க ஷேர் பண்ண போறோம். என்ன பண்றோம்? சில இம்பார்ட்டன்ட் சேஃப்டி டிப்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ட் அப்படின்னா முக்கியமான பாதுகாப்பு குறிப்புகளை பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, டு ஹெல்ப் யூ ஸ்டே சேஃப் வைல் வாக்கிங் ஆன் கிராசிங் த ஸ்ட்ரீட்ஸ். ஓகே, நான் சொல்றது மூலமா எதுக்கு எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும்? ஓகே, சேஃபா இருக்கிறதும் அதே மாதிரி ரோட்ல நீங்க நடந்து போகும்போதும் கிராஸ் பண்ணும் போதும் ஸ்ட்ரீட்ல தெருக்கல்ல நடக்கும் போதும் நான் சொல்ற சில குறிப்புகள் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். பை ஃபாலோயிங் தி சிம்பிள் ரூல்ஸ் யூ கேன் கீப் யோர் செல்ஃப் சேஃப். ஓகே, இந்த மாதிரி விதிமுறைகளை நீங்க பின்பற்றுவதன் மூலமா எப்படி இருப்பீங்க? நீங்க நல்லா பாதுகாப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி ஈஸியா என்ன பண்ணுவீங்க? ரோட்ல கிராஸ் பண்றது மூலமாக ஆக்சிடென்ட் ஃப்ரீ. ஓகே, விபத்துகள் தவிர்க்கப்படும். Let's work together to make a road safer for everyone. அதால அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்ன பண்ணுவோம்? இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாரும் சேஃப்டியாவும் இருக்கணும். அப்ப எல்லாரும் இந்த விதிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலமாக எல்லாரும் எப்படியா இருக்கும்? நம்ம சேஃப்டியா இருக்கும். ஸ்டே சேஃப் அண்ட் பி கேர்ஃபுல். ஓகே, பாதுகாப்பாக இருங்கள், அதே மாதிரி கவனமாக இருங்கள். வித் பெஸ்ட் விஷஸ். ஓகே, த டிராபிக் போலீஸ் பாரத். ஓகே, வித் பெஸ்ட் விஷஸ்னா யார் இதை சொல்லியிருக்காங்கன்னா ஓகே போக்குவரத்து துறை பாரத். பாரத்னா ஒண்ணும் கிடையாது, இந்தியாவை தான் என்ன சொல்லியிருக்காங்க? பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Rule 1. Okay, விதிமுறை 1. Always use the zebra crossing. Okay, always use the zebra crossing. எப்பொழுதும் நம்ம நடக்கும்போது ஓகே, இங்க பக்கத்துல பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம zebra crossing. ஏன் இதுக்கு பேர் zebra crossing அப்படின்னா என்ன இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிறதால அது என்னன்னு சொல்லுவோம்? ஜீப்ராக்கு மேல எப்படி இருக்கும்? ஜீப்ரா மேல என்ன இருக்கும்? கலர் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரிப்ஸா இருக்கும் இல்லையா? அதால இது பேரு zebra crossing. When you need to cross the road, look for a black and white strip which is known as zebra crossing. நீங்க ஓகே என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். ஓகே, இந்த ரோட்ல இருந்து ஆப்போசிட் ரோடுக்கு கிராஸ் பண்ணணும் அப்படின்னா எதை பார்க்கணும்? முதல்ல எங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரிப்புக்கு பேரு தான் என்னன்னு சொல்ல நம்ம ஜீப்ரா கிராசிங். லுக் ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரைட் சைட்ல பார்க்கணும். அப்புறம் லெஃப்ட் சைட்ல பார்க்கணும். அகைன் எதுல? ரைட் சைட்ல பார்த்துட்டு அங்க வெஹிக்கிள்ஸ் எதுவும் இல்லைன்னா என்ன பண்ணணும்? நம்ம கிராஸ் பண்ணணும். பட் நோ வெஹிக்கிள்ஸ் ஆர் கமிங். எந்த வெஹிக்கிள்ஸ் இல்லைன்னா நம்ம கிராஸ் பண்ணலாம். கிராஸ் ஒன்லி when it is safe. ஓகே, பாதுகாப்பாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன பண்ணணும்? எந்த வெஹிக்கிள்ஸும் இல்லாத போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், ஃபாலோ த டிராபிக் லைட்ஸ். ஓகே, ரூல் 2 அப்படின்னா விதிமுறை. இரண்டாவது விதிமுறை என்னன்னா ஃபாலோ த டிராபிக் லைட்ஸ். ஓகே, நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்? டிராபிக் லைட்ஸை பின்பற்றணும். டிராபிக் லைட் அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்கன்னா இங்க இருக்கு இல்லையா? ஓகே, கிரீன் கலர் லைட் இருக்கு, நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலர் லைட் இருக்கு, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இதுல ரெட் கலர் லைட் இருக்கு. கிரீன் அப்படின்னா என்னன்னா கோ. அதே மாதிரி இந்த எல்லோ ஆர் ஆரஞ்சு கலர் ரெடி பி ரெடி. ஆரஞ்சு அது ஆக்சுவலி. ஓகே, பி ரெடி. அதே மாதிரி இது ரெட் கலர்னா என்ன? ஸ்டாப்.
இதான் இந்த 3 லைட்டோட மீனிங். டிராபிக் லைட்ஸ் ஆர் இன்ஸ்டால்ட் ஆன் வெரி பிஸி ரோட்ஸ் டு ரெகுலேட் த மூவ்மெண்ட். ஓகே, டிராபிக் இந்த டிராபிக் லைட். ஓகே, இந்த லைட்ஸ் எங்க பண்ணிருக்காங்க, எல்லா இடத்துலயும் ரொம்ப பிஸியான ரோட்ஸ்ல. எதுக்காகனா டு ரெகுலேட் த டிராபிக், போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிற இடத்துல இதை எதை இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க, இந்த டிராபிக் லைட்ஸ். நம்மளே எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். வெயிட் ஃபார் த பெடஸ்ட்ரியன் சிக்னல் டு டர்ன் கிரீன் பிஃபோர் கிராசிங். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். எதுக்காகனா பெடஸ்ட்ரியன் சிக்னல் டு டர்ன் கிரீன். ஓகே, எப்போ அந்த கிரீன் கலர் வருது, பெடஸ்ட்ரியன் சிக்னல் அப்படின்னு பார்க்கும்போது நடக்கிறவங்களுக்கான கிரீன் சிக்னல் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருந்து நம்ம கிராஸ் பண்ணலாம் பிஃபோர் கிராசிங். நெவர் ரன் அக்ராஸ் த ரோட். என்ன பண்ணக்கூடாது, ரோட்ல ஓடக்கூடாது. ஓகே, குடுகுடுன்னு ஓடி போய் கிராஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் சேஃபர் டு வாக் காம்லி. அதில் என்ன பண்ணணும், பதட்டம் இல்லாம என்ன பண்ணணும், மெதுவா நடக்கணும். இது ரூல் 2. நெக்ஸ்ட், வாக் ஆன் த ஃபுட் பாத். ஓகே, வாக் ஆன் த ஃபுட் பாத். ஃபுட் பாத் அப்படின்னா என்னன்னா நடைபாதை. ஃபுட்பாத்னா என்னன்னு சொல்லணும், நடைபாதை. அப்ப ரூல் 2 3வது விதிமுறை. ஓகே, ஃபுட் பாத்ஸ் ஆர் மீன் ஃபார் பெடஸ்ட்ரியன். பெடஸ்ட்ரியன் அப்படின்னா யாருன்னா பாதசாரிகள். பாதசாரினா யாரு, கால்நடையா நடந்து போறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் யூஸ்வலா பாதசாரின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த நடைபாதையில நடக்கிறவங்களுக்கு பேரும் என்னன்னு சொல்லுவோம், பெடஸ்ட்ரியன். அப்ப ஃபுட் பாத் நடை மேடை. ஓகே, நடைபாதை யாருக்காகனா ஒன்லி ஃபார் யாரு, அதுல நடந்து போறவங்களுக்கு மட்டும்தான். ஆல்வேஸ் வாக் ஆன் தேம் அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் மூவிங் வெஹிக்கிள்ஸ். எது பண்ண வாகனத்துல எப்பவுமே என்ன பண்ணணும், அந்த நடைபாதையில நடக்கணும். ஏன்னா கீழே ரோட்ல என்ன இருக்கும், வண்டிங்க மூவ் ஆயிட்டு இருக்கும்போது அங்க இறங்கி நம்ம நடக்க கூடாது. இது ரூல் 3. நெக்ஸ்ட் ரூல் 4 விதிமுறை 4. ஹோல்ட் அண்ட் அடல்ட் ஹேண்ட். எப்பவுமே யார் கையை பிடிச்சுக்கணும், அடல்ட் அப்படின்னா யார் அர்த்தம், ஓகே வயசுல பெரியவங்க. ஓகே, அடல்ட் ஹேண்ட். எப்போ நீ கிராஸ் பண்ணும் போதும் அவங்களோட கையை பிடிச்சுக்கிட்டு தான், ஹோல்ட் அப்படின்னா கையை பிடிச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம கிராஸ் பண்ணணும். ஹோல்ட் அண்ட் அடல்ட் ஹேண்ட்ஸ். இஃப் யூ ஆர் வாக்கிங் நியர் த ரோட். ஓகே, நீங்க என்ன பண்ணணும், ரோடுக்கு கிட்ட நடக்கிறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஹோல்ட் ஆன் அடல்ட் ஹேண்ட். எப்பவுமே பெரியவங்க கையை பிடிச்சுக்கிட்டு தான், அம்மாவோ அப்பாவோ ஓகே வேற யாரும் அங்கிளோ யாரோ என்ன பண்ணணும், கையை பிடிச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். எஸ்பெஷலி வைல் கிராசிங் த ரோட். ஓகே, எஸ்பெஷலி என்ன ரோட்ல நடக்கும் போதும் இல்ல கிராஸ் பண்ணும் போதும், முக்கியமா கிராஸ் பண்ணும் போதும் யாரு, அடல்ட்டோட ஹேண்ட், வயசுல பெரியவங்களோட கையை பிடிச்சுக்கிட்டு தான் கிராஸ் பண்ணணும். இது விதிமுறை 4. நெக்ஸ்ட் விதிமுறை 5. யூஸ் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் இன் த டார்க். ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒளியை பிரதிபலிக்கும். வெளிச்சம் படும்போது அது என்ன பண்ணும், ஒளியை பிரதிபலிக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் இன் த டார்க். இப்ப நம்ம ஹைவேஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய இடத்துல ரோடு ஓரம் பார்த்தா ஒரு ஆரஞ்சு ரெட் அப்படின்னு இருக்கும். அது ஒண்ணுமே கிடையாது, ஸ்டிக்கர்ஸ். அது லைட் கிடையாது, ஆக்சுவலா ஸ்டிக்கர்ஸ். வண்டிகளோட வெளிச்சம் அது மேல படும்போது என்ன ஆகுது, அது மினுமினுக்குது. ஓகே, அதே தான், இதுதான் அதுக்கு பேரு தான் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் இன் த டார்க். ஓகே, துணிகளோட மேல என்ன பண்ணிக்கலாம், ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணலாம். எப்போது, இஃப் யூ ஆர் வாக்கிங் ஆன் யூ ரோட் இன் த ஈவினிங். ஓகே, சப்போஸ் நீ ரோட்ல எப்போ ஈவினிங் டைம்ல நடக்கிறேன்னா ஸ்டிக் சம் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் ஆன் யுவர் க்ளோத்ஸ். உன்னோட துணியில என்ன பண்ற, இந்த மாதிரி ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் என்ன பண்றோம், ஒட்டிக்கிறோம். சோ தட் த டிரைவர்ஸ் கேன் see you clearly. அதால தான் டிரைவர்ஸ் என்ன பண்ண முடியும், நம்மளால ஈஸியா நம்ம ஒரு நடந்து போறத டிரைவர்ஸால ஈஸியா பார்க்க முடியும். அதுல இருந்து ஆக்சிடென்ட்ல என்ன பண்ணலாம், தவிர்க்கலாம். நெக்ஸ்ட் பி அலர்ட். ஓகே, அலர்ட்னா என்ன, கவனமாக இருங்கள். ரூல் 6 அப்படின்றது பி அலர்ட். டூ நாட் பிளே ஆர் கெட் டிஸ்ட்ராக்டட் நியர் ரோட். ஓகே, என்ன பண்ணக்கூடாது, ரோட்ல விளையாடக்கூடாது. விளையாடும் மூலமா என்ன பண்ணுவோம், டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். ஓகே, டிஸ்ட்ராக்ட்னா கவனச்சிதறல். ஓகே, கவனச்சிதறல், கவனக்குறைவு ஏற்படும் நியர் த ரோட். ஆல்சோ அவாய்ட் யூசிங் ஹெட்போன்ஸ் ஆர் மொபைல் போன்ஸ் வைல் வாக்கிங் நியர் டிராபிக். அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஹெட்போன்ஸையோ மொபைல் போன்ஸையோ என்ன பண்ணக்கூடாது, நடக்கும் போதோ டிராபிக் இருக்கிற இடத்துலயோ என்ன பண்ணக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தீஸ் கேன் distract you from traffic sounds. ஓகே, நம்ம காதுல என்ன பண்றோம், ஒரு ஹெட்போனோ இல்ல மொபைல் போனோ மாத்திக்கிட்டா வண்டி வெஹிக்கிள்ஸோட சவுண்ட் நமக்கு கேட்காது. இதால ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதால கவனச்சிதறல் ஏற்படும். டிஸ்ட்ராக்ட் அப்படின்னா கவனச்சிதறல் from the traffic sounds. இது ரூல் 6. that is விதிமுறை 6. be alert. இதுல இருந்து நியூ வேர்ட்ஸ் இதெல்லாம் கத்துக்கிட்டோம். பெடஸ்ட்ரியன். பெடஸ்ட்ரியன்னா யார் சொல்லணும், காலால் நடக்கிறவங்க. பெடஸ்ட்ரியன்னா பாதசாரிகள். ஃபுட் பாத் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், நடை பாதை. ஓகே, நடை மேடை இல்ல நடைபாதை. ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா என்ன பண்ண, ஒளிய பிரதிபலிக்கிறது தான் ரிஃப்ளெக்டிவ். டிஸ்ட்ராக்ட் அப்படின்றது கவனச்சிதறல் ஆர் கவனக்குறைவு. நெக்ஸ்ட் லெட் அஸ் திங்க் அப்படின்ற டாபிக்ல யோசிப்போம். ஏ, ஆன்சர் த ஃபாலோயிங். கீழே சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல நம்மள ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஷுட் யூ டூ பிஃபோர் கிராசிங் எ ரோட். ஓகே, ரோட கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர், பிஃபோர் கிராசிங் எ ரோட் வி மஸ்ட் லுக் போத் வேஸ். ரெண்டு சைடு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரைட், தென் லெஃப்ட் அண்ட் தென் ரைட் அகைன். Cross the road only at zebra crossing when the road is clear அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Question number 2, why should you not play on the footpath? ஏன் நடைபாதையில நம்ம விளையாடக்கூடாது? We should not play on the footpath because it is
meant for walking, playing on the footpath can be dangerous and may cause some accidents அப்படின்ற ஆன்சர் செகண்ட் ஒன் எழுதலாம். தேர்ட் கொஸ்டின், why should you hold an adult's hand while crossing the road? ஓகே, தேர்ட் கொஸ்டின், ஏன் வந்து கிராஸ் பண்ணும்போது பெரியவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர், we should hold an adult's hand while crossing the road to stay safe and cross the road carefully அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். நெக்ஸ்ட் let us learn. ஓகே, let us learn நம்ம புதுசா கத்துக்குவோம் அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், true or false? You should always walk on the footpath. அதுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம்? true. yes. ஓகே, we should always walk on the true. We should always walk on the footpath. அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம்? yes, true. நம்ம எப்பவுமே நடைபாதையில தான் என்ன பண்ணணும்? நடக்கணும். இட் இஸ் சேஃப் டு ரன் வைல் கிராசிங் த ரோட். ஓகே, கிராஸ் பண்ணும்போது ஓடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? அமைதியா கிராஸ் பண்ணணும், பதட்டப்படாம. அப்ப அது என்னது? ஃபால்ஸ். நெக்ஸ்ட், வி ஷுட் யூஸ் ஜீப்ரா கிராசிங் டு கிராஸ் த ரோட். அப்ப அதுக்கு என்ன எழுதலாம்? எஸ் ஆன்சர், வி ஷுட் யூஸ் ஜீப்ரா கிராசிங் டு கிராஸ் த ரோட். அப்ப அது என்ன வரும்? ட்ரூ. கரெக்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? You should always walk on the footpath. அதுக்கு ஆன்சர் true. It is safe to run while crossing the road. False. You should use the zebra crossing to cross the road அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது என்னது? true. Fourth one, wearing dark clothes in the evening makes you more visible. Dark clothes கிடையாது, என்ன கொடுத்தாங்க? ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. டார்க் க்ளோத்ஸ் நைட் டைம்ல என்ன இருக்கு? விசிபிளா இருக்காது. அப்ப அதோட ஆன்சர் என்னதுலாம் நம்ம ஃபால்ஸ். நெக்ஸ்ட், இட் இஸ் சேஃப் டு பிளே நியர் த ரோட். ஓகே, ரோடு கிட்ட நம்ம விளையாடணுமான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அது என்னது? இஸ் இட் சேஃப்? அது பாதுகாப்பானது. ஓகே, ரோட்ல விளையாடுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியர் த ரோடு கிட்ட விளையாடுறது பாதுகாப்பானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதுவும் என்னது? ஃபால்ஸ். நெக்ஸ்ட், யூ ஷுட் வேர் ஹெட்ஃபோன்ஸ் வைல் வாக்கிங் ஆன் த ரோட். ஓகே, நீங்க ரோட்ல நடக்கும்போது ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னது? ஃபால்ஸ். சி, என்சர்க்கிள் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, என்சர்க்கிள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் சர்க்கிள் பண்றது தான், வட்டமிடுறது தான் என்சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சர்க்கிள் பண்ணணும். வாட் ஷுட் யூ டூ பிஃபோர் கிராசிங் த ரோட்? ஓகே, ரோட கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ரன் குயிக்லி, ஸ்டாப், லுக் ரைட், தென் லெஃப்ட், அகைன் ரைட், க்ளோஸ் யுவர் ஐஸ். அப்ப இதோட கரெக்ட் ஆன்சர் பி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நின்னுட்டு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லுக் ரைட், தென் லெஃப்ட், அகைன் ரைட், அகைன் ஆன்சர். அப்ப பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிஏ நம்ம என்சர்க்கிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், செகண்ட் கொஸ்டின், வேர் ஷுட் யூ வாக் நியர் த ரோட்? ஓகே, நீங்க ரோட்ல எங்க நடக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆன் த ஃபுட் பாத், ஆன் த ரோட், இன் த மிடில் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ். அப்ப கரெக்ட் என்ன வரும்? ஆன் த ஃபுட் பாத். அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், தேர்ட் கொஸ்டின், why should you avoid using headphones on the road? ஓகே, நம்ம ஹெட்ஃபோன்ஸை ஏன் ரோட்ல நடக்கும்போது அவாய்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஏ, இட் லுக்ஸ் பேட். ஓகே, அது நல்லா இல்லை. இட் மேக்ஸ் யூ ரன் ஃபாஸ்டர். தேர்ட் ஒன், இட் கேன் டிஸ்ட்ராக்ட் யூ ஃப்ரம் டிராஃபிக் சவுண்ட்ஸ். அப்போ ஆல்ரெடி என்ன சொன்ன? கவனக்குறைவு, கவனச்சிதறலை பற்றி பார்த்தோம் இல்லையா? அப்போ இட் கேன் டிஸ்ட்ராக்ட் யூ ஃப்ரம் டிராஃபிக் சவுண்ட்ஸ் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் சிம்பிள்ஸ் அண்ட் ரைட் தேர் மீனிங்ஸ். ஓகே, ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் சிம்பிள்ஸ். சில சிம்பிள்ஸ், ஓகே, சில போக்குவரத்து காவல்துறையால சில சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ரோட்ல. ஓகே, ரோட்ல நடக்கும்போதும் கிராஸ் பண்ணும்போதும் சில சிம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதோட அண்ட் ரைட் தேர், அதோட மீனிங் என்ன அப்படின்னு அப்படி அதோட மீனிங்கை அது கூட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க கீழே ஹெல்ப் பாக்ஸ் அப்படின்ற இடத்துல சிலதோட கொடுத்துருக்காங்க, சில மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அந்த பிக்சர் இருக்கு, அந்த பிக்சருக்கு நேரம் அதோட மீனிங் என்னன்றதை நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் அப்படின்னா, இப்ப நிறைய இடத்துல நம்ம பப்ளிக் டாய்லெட்ஸ்ல இந்த 2 பிக்சரை பார்க்கலாம். ஓகே, எந்த இடத்துல? ஃபர்ஸ்ட் ஒன், லேடிஸ் ரெஸ்ட் ரூம். லேடிஸ் ரெஸ்ட் ரூம், இது ஃபர்ஸ்ட் பிக்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இதே மாதிரி அந்த சைடு 2 சைட்ல இருக்கும். அப்ப இது என்னது? ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம். ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வீல் சேர்ல இருக்கும். நிறைய இடத்துல மால் எல்லாம் பார்த்துருக்கோம், இந்த இதுலயும் பார்த்துருக்கோம், பப்ளிக் பிளேசஸ்லயும் பார்த்துருக்கோம். திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஃபார் என்னது? ஹேண்டிகேப்ட், ஊனமுற்றவர்களுக்கானது. நெக்ஸ்ட் இங்க ஃபோர்த் ஒன், இது என்னன்னு சொல்லி நம்ம இது நிறைய ரோட்ல பார்த்துருக்கோம். இது என்னது? யூ டர்ன். யூ டர்ன் எடுத்து போலாம் அப்படின்றது என்னது? இது யூ டர்ன். நெக்ஸ்ட் இதோட மீனிங் என்ன? இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கீழே கொடுத்துருக்கிற மீனிங் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நோ லெஃப்ட் டர்ன். ஓகே, இதோட மீனிங் என்னன்னா நோ லெஃப்ட் டர்ன். இங்க இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து லெஃப்ட் சைடு அரை மார்க் கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா நோ லெஃப்ட் டர்ன்.
நோ லெஃப்ட் டேர்ன், லெஃப்ட் டேர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இது என்னது, இது ரைட் டேர்ன், ரைட் கலர் ரைட் சைடில் ஹேரோ மார்க் கொடுத்துருக்கு. அப்போ என்னது, இது ரைட் டேர்ன். இது அதுவே கொடுத்தாச்சு. இங்கே என்ன இருக்கு, டிரைவ் ஸ்லோ. நெக்ஸ்ட் இது வந்து ஸ்கூல் ஏரியாவில் பெரும்பாலும் என்ன இருக்கு, இந்த மாதிரி நம்ம பிக்சரை பார்க்கலாம். ஓகே, ஸ்கூல் அஹெட். அப்போ அதோட ஆன்சர் என்ன, ஸ்கூல் அஹெட். இங்கே மேலே இருக்கு இல்லையா. ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் பிக்சரே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்கூல் அஹெட். அப்போ அது ஃபர்ஸ்ட் மீனிங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் அஹெட். அப்போ இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணலாம். ஸ்கூல் அஹெட். அடுத்து ஒரு 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 3 பிக்சர் வந்து சவுண்ட் இருக்கக்கூடாது. பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் ஜோன்ஸ்ல இது இருக்கும், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல. அப்போ என்னது, இது நோ ஹாங்கிங். ஹாங்கிங்னா என்ன, வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற சவுண்டு. ஓகே, ஹார்ன் சவுண்ட் இல்லையா. அப்போ நோ ஹாங்கிங். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன வருதுன்னா, இப்போ குப்பை போட்டிருக்காங்க இல்லையா. அப்போ என்ன, இதுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம், மேலே கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லும்போது நோ, இங்க மேல மீனிங் இருக்கு, நோ லிட்டரிங். இங்க இருக்கு பாருங்க, செகண்ட் ஒன் நோ லிட்டரிங். அப்ப நோ லிட்டரிங் என்ற ஆன்சரை இங்க கீழே எழுதலாம். இங்க நோ லிட்டரிங், நோ லிட்டரிங் அப்படின்ற மீனிங் எழுதலாம். இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, டேஞ்சர் அஹெட், டேஞ்சர் அஹெட். அதுக்கு மீனிங் பார்த்து இந்த பிக்சருக்குரிய மீனிங்கை இந்த மாதிரி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் let us do அப்படின்ற டாபிக்ல கிளாசிஃபை த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டிஸ் as சேஃப் அண்ட் அன்சேஃப். ஓகே, கிளாசிஃபை அப்படின்னா வகைப்படுத்து. ஃபாலோயிங் ஆக்டிவிட்டிஸ் கீழே கொடுத்துருக்கிற ஆக்டிவிட்டிஸ்ல எது இதெல்லாம் சேஃப் பாதுகாப்பானது, இன்னொன்னு பாதுகாப்பு அற்றது அப்படின்ற டாபிக்ல கொடுத்துருக்காங்க. லுக்கிங் ரைட் அண்ட் லெஃப்ட் பிஃபோர் கிராசிங். ஓகே, முன்னாடி கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ரைட் சைட்ல பார்க்கணும், அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல பார்க்கணும். அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், சேஃப். அப்ப இது சேஃப்னு டிக் பண்ணலாம். பிளேயிங் ஆன் த ரோட், இஸ் இட் சேஃப்? ஓகே, ரோட்ல விளையாடலாமா, இல்ல. அப்ப அது பாதுகாப்பு அற்றது. கிராசிங் அட் த ஜீப்ரா கிராசிங், எப்பவுமே கிராஸ் பண்ணும்போது எங்க இருக்கும், ஜீப்ரா கிராசிங்ல தான் கிராஸ் பண்ணணும். அப்ப இது என்னது, சேஃப். நெக்ஸ்ட் வாக்கிங் ஆன் த ஃபுட் பாத், எப்பவுமே நடக்கும்போது எங்க இருக்கும், நடைபாதையில தான் நடக்கணும். எஸ், அப்ப இட் இஸ் சேஃப். நெக்ஸ்ட் லிசனிங் டு லவுட் மியூசிக் ஆன் த ரோட். ஓகே, ரோட்ல நடந்து போகும்போது நல்லா சத்தமா மியூசிக் போட்டுட்டு நடக்க முடியுமா, இல்ல. அப்ப அது என்னது, இது பாதுகாப்பு அற்றது அப்படின்னு இது இந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஸ்பாட் வாட் இஸ் ராங் வித் த பிக்சர். லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் பிலோ அண்ட் ஸ்பாட் 6 errors. ஸ்பாட் அப்படின்னா கரெக்டா அதை சொல்லு. ஓகே, வாட் இஸ் ராங் வித் த பிக்சர். ஓகே, இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க கீழே. ஓகே, இந்த பிக்சர்ல எது ராங் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் பிலோ அண்ட் ஸ்பாட் 6 errors. ஓகே, லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் பிலோ, கீழே கொடுத்துருக்கிற படத்துல என்ன பண்ணிருக்காங்க, 6 errors அதை அழகா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்னென்ன எரர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம், இந்த பிக்சர் என்ன இருக்கு, ஒரு பெரிய மரம் இருக்கு. இந்த மரத்துல என்ன தொங்குது, நம்மளுக்கு வாழைப்பழம் தொங்குது. ஓகே, வாழைப்பழம் இந்த மாதிரி பெரிய மரத்திலேயே தொங்கும், இல்ல. அப்ப இது ஒரு எரர், ஃபர்ஸ்ட் எரர். ஓகே, அப்ப என்ன ஆகும், பனானாஸ் ஆர் ஹேங்கிங் ஆன் எ பிக் ட்ரீ அப்படின்றது இது ஒரு எரர். அப்ப இது ஒரு எரர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட், ஏரோப்ளேன் இங்க பார்த்தோம்னா க்ளோஸ் டு த பில்டிங்க்கு க்ளோசரா பறந்துட்டு இருக்கு. அப்ப ஏரோப்ளேன் எப்பவுமே எனக்கு நல்ல ஹைட்ல பறக்கும். அப்ப இது ஒரு எரர், இது ஒரு எரர்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு எரர், இது ஒரு எரர், ரெண்டாவது எரர். மூணாவது என்ன எரர் அப்படின்னு சொல்லும்போது, இங்க கீழே இந்த ஜீப்ரா கிராசிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஜீப்ரா கிராசிங்கோட லைன்ஸ் பார்த்தோம்னா என்னவா இருக்கு, நம்மளுக்கு ஜிக்ஸாக்கா இருக்கு. அப்ப இங்க ஜீப்ரா கிராசிங்கோட லைன் வந்து ஜிக்ஸாக்கா இருக்கு. அப்ப இது வந்து ராங். நெக்ஸ்ட், இங்க ஒரு கேட் இருக்கு. கேட்டோட டெய்ல் பார்த்தோம்னா என்னவா இருக்கு, ஜீப்ராவோட டெய்லா இருக்கு. அப்ப இது ஒரு எரர். அடுத்து எ மேன், ஓகே, ரோடுக்கு பக்கத்துல நடந்து போறாரு, வாக் பாத்துல தான் நடக்கிறாரு. ஆனா என்னத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளுக்கு ஹெட்போனை யூஸ் பண்ணிட்டு நடந்துட்டு இருக்காரு. அப்ப இது ஒரு எரர், இது ஒரு எரர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், a man using headphone while walking near the road அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், வாக்கிங் இங்க பாத்தீங்கன்னா, ஓகே, இங்க என்ன பண்றோம், a man that is walking on the road, ஓகே, during signal. ஓகே, சிக்னல் போடும்போது என்ன பண்ணிட்டு இருக்காரு, நடந்துட்டு இருக்காரு. அதுவும் எங்க நடக்கிறாரு, அவரு ரோடுக்கு நேரா இருக்காரு, அவர் ஜீப்ரா கிராசிங்ல நடக்கல. அப்ப இது ஒரு எரர். அப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், எரர்ஸ். ஓகே, 6 errors பார்க்க சொல்லியிருக்காங்க. இங்க கைட்டு கூட பாக்குறோம். ஓகே, கைட்டு பறக்கிறது, ஓகே, பிஸியான இடத்துல கைட்டு பறக்கிறது, இது கூட ஒரு சொல்லலாம். ஓகே, கிளவுட்ஸ் மேல நல்லா பறக்கும் இது, அதே மாதிரி. ஆனா இங்க வந்து எங்க இருக்கு, கீழே பறந்துட்டு இருக்கு, ஹைட் கம்மியா பறந்துட்டு இருக்கு. அப்ப இது கூட ஒரு எரர் சொல்லலாம்.
நான் 6 எரர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஒரு 6 எரர்ஸ் எழுதுனா போதும். இங்க 6 எரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எரர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, தட் இஸ் bananas are hanging on a big tree. Bananas are hanging on a big tree. இது ஒரு எரர். பெரிய மரத்துல பனானாக்குன்னு தனியா மரம் இருக்கு. அந்த மரத்துல தான் பனானா வந்து அப்படி அதே மாதிரி என்ன இருக்கும், கொலை கொலையா தொங்கும். இந்த மாதிரி தனித்தனியா இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், an aeroplane. ஓகே, flying close to the building. ஓகே, an aeroplane. An aeroplane flying close to the building. இது செகண்ட் எரர். மூணாவதா பார்க்கும்போது that is cat with a tail of zebra. ஓகே, ஒரு கேட் இருக்கு ஓரமா, அதுக்கு என்ன இருக்கு, டெய்லு ஜீப்ராவா இருக்கு, ஜீப்ராவோட டெய்ல் இருக்கு. cat with a tail of zebra. இது தேர்டு. நெக்ஸ்ட் ஜீப்ரா கிராசிங் லைன்ஸ் ஆர் ராங் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஜீப்ரா கிராசிங் லைன்ஸ் ஆர் ஜிக்ஸாக்கா இருக்கு. அப்ப ஜீப்ரா கிராசிங் லைன்ஸ் ஆர் ஜிக்ஸாக், ஜிக்ஸாக்ல இருக்கு. இது ஒரு மிஸ்டேக்னு எழுதலாம். நெக்ஸ்ட் a man using என்ன இருக்கு, headphones. A man using headphones while walking near the road. While walking near the road. Near the busy road பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, ஹெட்போன் யூஸ் பண்றாரு. அடுத்து a man walking on the road during red signal. ஓகே, ரெட் சிக்னல். இங்க ஒரு மேன் வந்து இங்கேயும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவரும் நடந்து போயிருக்காரு. அதே மாதிரி பஸ் டிரைவர் சிட்டிங் ஆன் த ராங் சைடு. இது கூட எழுதலாம். இது எழுதலாம். அதுக்கு அடுத்து a man walking on the road during red signal. A man walking on the road during red signal. அப்படின்ற ஆன்சரை இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எழுதலாம். Next, let us write அப்படின்ற டாபிக்ல a naming word noun is a word that names person, place, thing or an idea. A naming word அப்படின்னா noun is a word. noun அப்படின்றது என்னன்னா பெயர் சொல். தமிழ்ல பெயர் சொல். ஓகே, எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம noun. எதெல்லாம் பேர் வச்சு சொல்றோமோ அது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் noun. அந்த நேம் என்னவா இருக்கலாம், ஒரு பர்சனோட பேரா இருக்கலாம், ஒரு ஆளோட பேரா இருக்கலாம், இல்ல ஒரு இடத்தோட பேரா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளோட பிளேவா இருக்கலாம், ஒரு பொருளோட பேரா இருக்கலாம். அப்ப it's a word that names a person, place, thing or an idea. ஓகே, எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நவுன். அப்ப நவுன் அப்படின்றது என்ன தமிழ்னா பெயர் சொல். However, some nouns can be counted and some cannot be. சில பெயர் சொற்களை நம்ம என்ன பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும். சிலதோட பெயரை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், சிலதை என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அப்ப the nouns that can be counted are known as countable noun. ஓகே, எது பேரெல்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமோ, எண்ண முடியுமோ அதெல்லாம் என்னன்னு சொல்றோம், நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்ஸ். ஓகே, 5 ஆப்பிள், 6 ஆப்பிள், 100 ஆப்பிள், 200 ஆப்பிள் அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். பஸ்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். சேர்ஸ் போது 500 1000 அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் என்ன பண்ண முடியும், கவுண்டபிள் நவுன்ஸ். நெக்ஸ்ட், நவுன்ஸ் தட் cannot be counted individually are known as uncountable nouns. எந்தெந்த நவுன் பேர் சொல்ல நம்மளால கவுண்ட் பண்ண முடியாதோ அதெல்லாம் என்னன்னு சொல்றோம், uncountable nouns. They are usually do not have a plural form. அதுக்கு என்ன கிடையாது, plural form கிடையாது. pluralனா என்ன, singularனா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் பேக். ஓகே, பேக் அப்படின்னு இருக்கு, இதோட ப்ளூரல் என்னன்னா பேக்ஸ். ஒன்னே ஒன்னு வந்து அதை பேக்னு சொல்லுவோம். ஓகே, நிறைய வந்து அது என்னன்னு சொல்லுவோம், பேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப இதுதான் சிங்குலர், இது சிங்குலர். இது என்னன்னு சொல்லுவோம், ப்ளூரல். ஓகே, அதே மாதிரி பென், இங்க என்ன எழுதுறோம், பென்ஸ். பாக்ஸ்,
பாக்ஸஸ். அப்ப இதெல்லாம் தான் என்னது இது ப்ளூரல். அப்ப இந்த மாதிரி the usually எதுக்கு ப்ளூரலுக்கு அன்கவுண்டபிள் நவுனுக்கு என்ன கிடையாது ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அப்ப எக்ஸாம்பிள் வாட்டர் வாட்டர்ஸ்னு எழுதக்கூடாது, ரைஸ் ரைசஸ்னு எழுதக்கூடாது, ஏர் ஏர்ஸ்னு எழுதக்கூடாது. இதுக்கெல்லாம் என்ன கிடையாது ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. நெக்ஸ்ட் ensure that children understand the rice, sugar, salt. இதெல்லாமே என்ன வரும் uncountable noun. sugar, salt, water, oil, milk etc. are uncountable. whereas அதே drops of oil னு வந்ததுன்னா ஓகே 2 drop add 3 drop 4 drop அப்படின்னு வந்ததோ அதே மாதிரி drops of water ஓகே அதே மாதிரி 5 drop 6 drop 10 drops of water. அதே மாதிரி bottles of milk 1 bottle of milk 2 bottle of milk 3 bottle of milk. அதே மாதிரி bowls of rice ஓகே 2 bowls of rice 3 bowls of rice. அதே மாதிரி bowls of sugar பவுல்ஸ் ஆஃப் சால்ட் இதெல்லாம் என்னன்னு சொல்றோம் நம்ம கவுண்டபிள். ஓகே ஏன்னா ஒரு பவுல் 2 பவுல் சொல்றோம் இல்லையா எண்ணிக்கை சொல்றதால இதெல்லாம் கவுண்டபிள். தனியே வெறும் வாட்டர் ஆயில் மில்க் சுகர் சால்ட்னு வந்தா அது அன்கவுண்டபிள். இதையே டிராப் ஆஃப் ஆயில் டிராப் ஆஃப் வாட்டர் பாட்டில் ஆஃப் 1 பாட்டில் ஆஃப் மில்க் 2 பவுல்ஸ் ஆஃப் ரைஸ் 2 பவுல்ஸ் ஆஃப் சுகர் 3 பவுல்ஸ் ஆஃப் சால்ட் அப்படின்னு வந்தா அதெல்லாம் என்னன்னு சொல்றோம் நம்ம கவுண்டபிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கிளாசிஃபை த ஃபாலோயிங் as C அப்படின்னா கவுண்டபிள் எண்ணக்கூடியது and U அப்படின்னா uncountable எண்ண முடியாதது. ஓகே எண்ணிக்கை இல்லாதது அதுதான் என்னன்னு சொல்றோம் uncountable. அப்ப சில பொருட்கள் பேரெல்லாம் கொடுத்திருக்காங்க அதுல எதெல்லாம் C எதெல்லாம் எண்ண முடியும் எதெல்லாம் எண்ண முடியாது அப்படின்னு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. எண்ண முடியறதெல்லாம் C போட சொல்லியிருக்காங்க, எதெல்லாம் எண்ண முடியாதோ அதை U போட சொல்லியிருக்காங்க. இப்ப பனானாஸ் ஓகே பனானாஸ் என்ன பண்ண முடியும் நம்ம கவுண்ட் பண்ண முடியும் அப்ப என்ன போடலாம் C போடலாம். பிஸ்கெட்ஸ் ஓகே பிஸ்கெட்ஸ் என்ன பண்ண முடியும் கவுண்ட் பண்ண முடியும் C போடலாம். அதே மாதிரி கர்டுன்னு சொல்றாங்க அது என்னது uncountable. அதே மாதிரி டொமேட்டோஸ் என்ன வரும் C போடலாம் கவுண்டபிள். சாண்ட்விச்சஸ் கவுண்டபிள். மேஷ்டு பொட்டேட்டோஸ் வெறும் பொட்டேட்டோஸ்னு காட்டா அது என்னன்னு சொல்லுவோம் அது கவுண்டபிள். ஆனா மேஷ் பண்ணிடுறோம் பொட்டேட்டோ நல்லா பிசைஞ்சிடறோம் அப்ப அது என்னன்னு சொல்லுவோம் அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட் காஃபி ஜார்ஸ் காஃபி ஜார் 1 2 3 4 அது என்னது கவுண்டபிள் ஜார் வருது அப்ப கவுண்டபிள். நெக்ஸ்ட் லெமனேட் ஓகே லெமன் ஜூஸ் அப்ப இது என்ன வரும் அன்கவுண்டபிள். ஃப்ளோர் இது என்ன வரும் அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட் சாக்லேட்ஸ் ஓகே சாக்லேட்ஸ் என்னன்னு சொல்ல நம்ம கவுண்டபிள் என்னலாம் சாக்லேட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு. நெக்ஸ்ட் டொமேட்டோ கச்சப் இது என்னது அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட் பொட்டேட்டோஸ் இது என்ன வரும் கவுண்டபிள். நெக்ஸ்ட் காஃபின்னு வந்தா அன்கவுண்டபிள். காஃபி ஜார்ஸ்னு வந்தா அது என்னன்னு சொல்ல நம்ம காஃபின்னு வந்தா அன்கவுண்டபிள் காஃபி ஜார்ஸ்னு வந்தா கவுண்டபிள்னு போடலாம். நெக்ஸ்ட் டேபிள்ஸ் அதை நம்ம கவுண்ட் பண்ண முடியும் அப்ப கவுண்டபிள் நவுன். Next, now classify the following into countable and uncountable nouns. Okay, இதெல்லாம் எண்ணக்கூடிய noun, இதெல்லாம் எண்ண முடியாத nouns அப்படின்னு classify. சில nouns கொடுத்திருக்காங்க. கீழே traffic, pollution, helmet, buses, cars, speed, pedestrian, bicycle, safety, transportation and fuel, transportation, fuel அப்படின்ற இதுல கொடுத்திருக்காங்க. இது என்ன பண்ண சொல்லிருக்காங்க? Classify. இது என்ன பண்ண சொல்றாங்க? வகைப்படுத்த சொல்றாங்க. கீழே கொடுத்திருக்க வகைப்படுத்தி எதெல்லாம் எண்ணக்கூடியது, எதெல்லாம் எண்ணக்கூடியது அல்ல அப்படின்றத வகைப்படுத்த சொல்லி இப்ப ஃபர்ஸ்ட் டிராபிக்னு கொடுத்திருக்காங்க. அப்ப டிராபிக் எது வரும் அன்கவுண்டபிள். நெரிசல் போக்குவரத்து நெரிசல் அப்ப இது என்ன வரும் டிராபிக்ன்றது அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட் பொல்யூஷன் நம்ம என்ன எழுதலாம் அன்கவுண்டபிள். ஏன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது அப்ப இது என்னன்னு சொல்லலாம் அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட் ஹெல்மெட் என்னன்னு சொல்லலாம் நம்ம கவுண்டபிள். எத்தனை இருக்கு ஹெல்மெட்னு கவுண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பஸ்ஸஸ் இது என்னன்னு சொல்லலாம் நம்ம கவுண்டபிள் பஸ்ஸஸ். நெக்ஸ்ட் கார்ஸ் இது என்ன எழுதலாம் கவுண்டபிள். நெக்ஸ்ட் ஸ்பீடு ஓகே ஸ்பீடு என்ன பண்ண முடியாது கவுண்ட் பண்ண முடியாது அப்ப ஸ்பீடு அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட் பெடஸ்ட்ரியன் பாதசாரிகள் எவ்வளவு பேர் நடக்கிறாங்க ஓகே நடைபாதை வாசிகள் அதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம பெடஸ்ட்ரியன் சொல்லுவோம். அப்ப அந்த பெடஸ்ட்ரியன் என்னன்னு எழுதலாம் நம்ம கவுண்டபிள் எவ்வளவு பேர் நடக்கிறாங்கன்றத சொல்லலாம் பெடஸ்ட்ரியன். நெக்ஸ்ட் பைசைக்கிள் என்ன வருது கவுண்ட் பண்ணலாம் பைசைக்கிள். நெக்ஸ்ட் சேஃப்டி அப்படின்னு வரும்போது இது என்ன பண்ண முடியாது பாதுகாப்பு அப்ப இது என்னது இது அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஓகே டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னா என்ன போக்குவரத்து. டிரான்ஸ்போர்டேஷன்ன்றது அன்கவுண்டபிள். நெக்ஸ்ட் ஃபியூவல் அப்படின்றது என்ன வருது எரிபொருள் அப்ப இது என்ன வருது அன்கவுண்டபிள் அப்படின்னு இதை கொடுத்திருக்கிறத என்ன பண்ணலாம் கிளாசிஃபை பண்ணலாம். எதெல்லாம் எண்ணக்கூடியதோ அதெல்லாம் கவுண்டபிள் எதெல்லாம் எண்ண முடியாததோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ன்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயர் சொல். நெக்ஸ்ட் ரீட் த
recipe below. Okay, read the recipe below. Underline the countable. Countable என்ன சொல்லிருக்காங்க? Underline பண்ண சொல்லிருக்காங்க. Nouns என்ன பண்ண சொல்லிருக்காங்க? Circle பண்ண சொல்லிருக்காங்க. Okay, underline the countable nouns. Underline the countable nouns. Okay, countable nouns underline பண்ணோம். Circle எதை பண்ணோம்? Uncountable nouns circle பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ என்னன்னா yummy banana milkshake. Okay, recipe என்னன்னா yummy banana milkshake. Yummy என்ன? நல்ல டேஸ்டா இருக்கிற banana milkshake. Okay, இங்க banana அப்படின்றது என்னன்னா ஓகே இங்க banana அப்படின்னு கொடுத்திருக்கிறது என்னன்னா this one is countable. அப்ப பனானாவை நம்ம என்ன பண்ணணும் நம்ம அண்டர்லைன் இது கவுண்டபிள் நவுன் அப்ப இதை நான் என்ன பண்றேன் அண்டர்லைன் பண்றேன் மில்க் ஷேக் அப்படின்னு வருது அப்ப இது என்னது இது அன்கவுண்டபிள் அப்ப மில்க் ஷேக் நான் என்ன பண்றேன் ரவுண்ட் பண்றேன் சர்க்கிள் பண்றேன் நெக்ஸ்ட் பீல் 2 bananas ஓகே அங்க என்ன கொடுத்திருக்காங்க இங்கேயும் 2 bananas இருக்கு ஓகே பீல் 2 bananas இங்க என்ன பண்ணலாம் bananas அண்டர்லைன் பண்ணலாம் ரெண்டு பனானான்னு கொடுத்திருக்காங்க and put them in a blender okay put to blender okay இங்க blender அப்படின்றது என்னது இது uncountable put them in a blender next pour 1 glass of milk okay இங்க என்ன இருக்கு milk 1 glass of milk அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ப 1 glass of milkன்றது இங்க என்னன்னா that is countable noun okay 1 glass அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ப 1 glass of milkன்றது countable okay next second one sugar சுகர்ன்றது என்னன்னு சொல்லணும் uncountable add sugar and a little honey இது என்ன ஒரு uncountable for என்ன வரும் நம்ம sweetness next blend everything until smooth எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க நல்லா நம்மளுக்கு blend பண்ண சொல்லிருக்காங்க blendனா என்ன எல்லாத்தையும் நல்லா போட்டு ஷேக் பண்ணணும் மில்க் ஷேக் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணணும் நல்லா மிக்ஸில போட்டு அடிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் ஓகே blend everything until smooth add some ice cubes ஓகே என்ன சொல்றாங்க ice cubes ஆட் பண்ண சொல்லிருக்காங்க அப்ப some ice cubes அப்படின்றது yes இது என்னது இது countable noun enjoy your banana okay enjoy your banana milkshake என்றது என்னன்னு சொல்ல நம்ம uncountable ஓகே இதுதான் எதெல்லாம் என்ன சொல்லிருக்காங்க எதெல்லாம் கவுண்டபிளோ அதை என்ன பண்ண சொல்லிருக்காங்க அண்டர்லைன் பண்ண சொல்லிருக்காங்க எதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுனோ அதை என்ன பண்ண சொல்லிருக்காங்க நம்மள சர்க்கிள் பண்ண சொல்லிருக்காங்க அப்ப மில்க் ஷேக் பிளண்டர் அதே மாதிரி ஹனி சுகர் மில்க் ஷேக் மறுபடியும் பனானாஸ்க்கு 2 போட சொல்லிருக்காங்க 1 கிளாஸ் ஆஃப் மில்க்னு இருக்கு அப்ப என்ன போடலாம் நம்ம அது கவுண்டபிள் நவுன் தான் நெக்ஸ்ட் ஐஸ் கியூப்ஸ் அது கவுண்டபிள் தான் அப்படின்னு எழுதலாம் Write a letter to the traffic police of Bharat to thank them and promise to follow all the traffic rules and stay safe. Okay, ஒரு லெட்டர் நீங்க வந்து டிராபிக் போலீஸ் ஓகே போக்குவரத்து காவலருக்கு என்ன பண்ண ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க ஓகே பாரத போக்குவரத்து காவல்துறைக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க எதுக்காகனா டு தேங்க் தெம் அவங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் அவங்களுக்கு நான் இந்த போக்குவரத்து பாதுகாப்பு விதிமுறைகளை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ற மாதிரி வாக்குறுதி கொடுக்குற மாதிரி ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க டியர் டிராபிக் போலீஸ் ஆஃபீஸர் தேங்க்யூ ஃபார் கீப்பிங் அஸ் சேஃப் ஆன் த ரோட் ஓகே டியர் டிராபிக் போலீஸ் ஆஃபீஸர் தேங்க்யூ எங்களை சேஃபா ரோட்ல வச்சிருக்கிறதுக்கு ரோட்ல எங்களை சேஃபா கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றோம் யூ ஒர்க் சோ ஹார்ட் டு மேக் எவ்ரி ஒன் ஃபாலோ த ரூல்ஸ் ஓகே நீங்க ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அதால எதுனா இருக்க மக்கள் பாதுகாப்பாக அந்த பயணங்களை மேற்கொள்ள முடியுது ஐ சி ஹவ் யூ ஸ்டாண்ட் த சன் ஓகே நான் பாக்குறேன் உங்களை டெய்லியுமே எங்க இருக்கீங்க நல்ல வெயிலையும் மழையிலையும் அதே மாதிரி குளிர்காலத்திலையும் நீங்க எங்களுக்காக ஹெல்ப் பண்றீங்க ஐ ஹவ் ரீட் யுவர் லெட்டர் கேர்ஃபுல்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்க எழுதின லெட்டர் நான் படிச்சேன் இதுல இருந்து நான் என்ன பண்ண புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நான் சிலதை ஃபாலோ பண்ணுவேன் ஐ ஹவ் ரீட் யுவர் லெட்டர் கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஷுட் ஆல்வேஸ் நான் என்ன பண்ணுவேன் ஐ ஷுட் ஆல்வேஸ் வாக் ஆன் ஃபுட்பாத் வாக் ஆன் ஃபுட்பாத் நான் எங்க தான் நடப்பேன் எப்பவுமே நடைபாதையில மட்டும்தான் நடப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஷூரிட்டி சொல்றேன் ஐ ஷுட் ஆல்வேஸ் வாக் ஆன் த ஃபுட்பாத் நெக்ஸ்ட் ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் த ஜீப்ரா கிராசிங் எப்பவுமே நான் எதை யூஸ் பண்ணுவேன் ஓகே கிராஸ் பண்ணும்போது ஜீப்ரா கிராசிங்கை தான் யூஸ் பண்ணுவேன் ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் ஜீப்ரா கிராசிங் next I should always follow the traffic light okay I should always follow the traffic light பார்த்துட்டு தான் நான் என்ன பண்ணுவேன் மூவ் பண்ணுவேன் traffic lights
நெக்ஸ்ட் ஐ ஷுட் ஆல்வேஸ் ஹோல்ட் ஆன். நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே ஒரு எல்டர்ஸோட கையை பிடிச்சிக்கிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், ரோடை கிராஸ் பண்ணுவேன். ஐ ஷுட் ஆல்வேஸ் ஹோல்ட் ஆன். I should always hold on adult's hand while crossing the road. ரோடை கிராஸ் பண்ணும்போது நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், பெரியவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணுவேன், கிராஸ் பண்ணுவேன். while crossing the road. while crossing the road. Next, I should always use reflective. ரிஃப்ளெக்டிவ்னா என்ன, வெளிச்சம் படும்போது மினுமினுக்கும் இல்லையா, ஓகே, வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் இல்லையா, அதுதான் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ். அந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர்ஸ் ஆன் clothes. I should always use reflective stickers on clothes while walking at night. While walking in the evening. While walking in the evening timeல நடக்கும்போது I should always use the reflective stickers. Next, I should not use mobile phone. Very very important point இதுதான். I should not use mobile phones. நான் எதை யூஸ் பண்ண மாட்டேன், மொபைல் ஃபோன்ஸ். I should not use mobile phones or என்னன்னு சொல்றேன், headphones. I should not use mobile phones or headphones while walking on the road. While walking near the road or while walking on the road. எதையுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். Next, we all will follow the safety rules. We all, நாங்க எல்லாருமே இந்த சேஃப்டி ரூல்ஸை we all will follow these safety rules. Okay, thank you. Last என்னன்னு சொல்லுவோம், thank you for your care and help. Thank you for your care and help. Jai Hind. நேம் வந்து ராஜா, grade 4. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial for more videos. Thank you.